ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சூப்பர். நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஒரு சிலர் பதட்டமா வேக வேகமா கிளப்ப ரீச் பண்ணிருக்கீங்க. ஒரு சிலர் அழகா உட்காந்து கையில அஃப்ரெஷும் வாங்கிட்டு சரி, ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நான் அதை சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டைம் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க கையில பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹெர்பல் டீ கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்க கையில வாங்கிக்கோங்க. சூடா குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும். சரியா? நீங்க கையில வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. நெக்ஸ்ட் அது என்ன, நெக்ஸ்ட் என்ன நீங்க சாப்பிடணும் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் பேர் சத்யா பொன்னுச்சாமி. வயசு இப்ப எனக்கு 38 ஆகுது. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசிட்டு. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வெறும் கோயம்புத்தூர் சிட்டில மட்டும்தான் இருப்பீங்களான்னா கிடையவே கிடையாது. நீங்க என்ன இன்டென்ஷன், என்ன நோக்கத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த செஷன் இப்ப லாகின் பண்ணிருக்கீங்க, அதை டைப் பண்ணுங்க. உங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்க பர்டிகுலர் பெயின் பாயிண்ட்டும் நீங்க டைப் பண்ணலாம். ஹை டயபெட்டிக், வெயிட் லாஸ், சரவாங்கி, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த், வெயிட் லாஸ், சுகர், வெயிட் லாஸ், உங்களோட பர்டிகுலர் பெயின் பாயிண்ட், ஹார்ட் ப்ராப்ளம், ஓகே, வெயிட் லாஸ். பாருங்க, நீங்க டிஃப்ரெண்டா டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, நான் என்ன பண்ணலாம்னா, இது லைவ் செஷனுங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன இன்டென்ஷனுக்காக, என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அதை சொல்லுங்க பாப்போம். சசிகுமார் மேம், குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங். எஸ் மேம், மதுரையில இருந்து பேசுறேன் மேம். மதுரையில இருந்து கனெக்ட் எஸ் மேம், ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்க மேம். லதா. சத்தமா லதா, பேசுங்க. மைக்கெல்லாம் பலமா இருக்கு. பாட்டு பாடுறீங்களா லதாங்க? நீங்க இப்ப வந்திருக்கீங்க இல்லையா, இங்க என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? வெளியில வேலைக்குன்னா போகலாம், வீட்டுலதான் இருக்கேன். இருந்தாலும் வீட்டு வேலை என்னால செய்ய முடியல. கால் கை அசதியா இருக்குன்னுட்டு படுத்துருவேன். திருப்பி ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சு, லேசா ஒரு காலையில எந்திரிச்சு முகம் கழுவிட்டு காப்பி அடுப்புல போட்டு கொடுக்கும் போதே சிலு சிலுன்னு ரொம்ப வேர்க்கும். ஃபேன் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தா தான் கொஞ்சம் நார்மலா இருக்கு. கீழே சடார்னு உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது, கையதான் எந்திரிக்கும். பாப்பா பேத்தி பிறந்திருக்கு. பேத்தியை தூக்கி இடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் 10 அடி நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். அவளுக்கு 1.5 வயசு தான். அவள் இந்த குழந்தைய தூக்கிட்டே எனக்கு நடக்க முடியாது. மாடி வீட்டுலதான் இருக்கோம், இருந்தாலும் ஏறி இறங்கிடுவேன். ஒரு தண்ணி கீழே இருந்து தூக்கிட்டு மேல ஏறணும்னா ஏற முடியாது. மார்க்கெட்டுக்கு போயிட்டு இப்ப பைகளை தூக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு மேல ஏற முடிய மாட்டேன். இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யணும் இல்ல, வெளியில வேலைக்கு போலைனாலும் வீட்டு வேலையாவது நல்லபடியா செய்யணும் இல்ல. அந்த இது தெம்பிள்ளையே அப்படின்னு நினைச்சுதான் இப்ப இவங்ககிட்ட இங்க கோயிலுக்கு வந்திருந்தேன். கோயில்ல பார்த்து இவங்களை பேசவும் இங்க வாங்கம்மா அப்படின்னா உங்க கையில ஒரு கார்டு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அந்த கார்டு கையில வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு லிஸ்டே சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்னெல்லாம், அதுல கார்டு ஓகே. இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னீங்கல்ல, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. இங்க மெடிசன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இடுப்பு வலி அதிகமா, வேலை பார்த்தோட்டி படுக்கணும் போல ஆயிடும், கொஞ்சம் உட்கார முடியாது. அந்த அளவுக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சேன்னா வாச தொளிக்கிறதுல இருந்து சமைச்சு 12 மணி வரைக்கும் நீ உட்காராம வேலை பார்ப்பேன். அந்த அளவுக்கு வீட்டுல வேலை இருக்கும். இப்ப வேலை பார்த்தோட்டி படுக்கணும் போல இருக்கும், உட்கார கூட முடியாது. அப்படியே தரையில படுத்துருவேன் செவனி. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் எதிர்ப்பேன். ஆனா சுகர் பிரஷர்னா இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்துனா எதுவும் சாப்பிடல இன்ன வரைக்கும். மாத்திரை மருந்து வேற இதுல சாப்பிடணுமா? பெரிய லிஸ்டா வச்சிருக்கீங்க, இதுல மாத்திரை மருந்து வேற சாப்பிடணும். இப்ப சாப்பிடலன்னு பெருமையா வேற சொல்றீங்க. பாருங்க, இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு அவங்க சொல்ல சொல்ல ஆமா ஆமான்னு தலையாட்டுறீங்க. எனக்கு தெரியும் அவங்க சொன்னதுல பாதி ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா கரெக்ட், நான் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்லணும்னு நினைச்சேன் அவங்க சொல்லிட்டாங்க. நிறைய பேர் தலையாட்டிட்டு. இப்ப லதாமா பேசினாங்கல்ல பாருங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலைக்கு கூட நான் போறது இல்லைங்க, அட்லீஸ்ட் வீட்டு வேலையாவது நான் பண்ணல, அதுவும் கூட என்னால பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஹெல்த் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பீப்புளோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்ப அவங்க சொன்னதுல நிறைய விஷயம் இருக்கும். கூடவே இன்னொரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, மாத்திரை மருந்தெல்லாம் எதுவும் சாப்பிடறதுலன்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்தது மாத்திரை மருந்துக்குள்ளதான் போகும். நிறைய பேர் இப்ப டைப் பண்ணியிருந்தாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஹை டயபெட்டிக், அவங்கள கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு சின்ன டயர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் வேணா இன்னும் வேற யாராவது ஒருத்தர் மட்டும் ஓபன் பண்ணி உங்க இன்டென்ஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். உங்க இன்டென்ஷன் எதுக்காக வந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? அவங்க மதுரை, நீங்க? ஹரிஷ், எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? ஓகே, கோயம்புத்தூர். சரி, என்ன நோக்கத்துக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க? கொலஸ்ட்ரால் இருக்கு. ஓகே, கொலஸ்ட்ரால் சரியாயிருவாங்கன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரி, ஓகே. கொலஸ்ட்ரால் எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? 1 மந்தா தான் இருக்கு. மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? ஏன்? டாக்டரே சொல்லிருக்காங்க வாக்கிங் போயிட்டு கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். ஆமா, எதனால கொலஸ்ட்ரால் வந்து தெரியுமா உங்களுக்கு?
நம்ம வேலை பேக்கரி தான். பேக்கரியில பேக்கரியில ஒர்க் பண்றீங்களா இல்ல சாப்பிடுறதுனால சொல்றீங்களா? பேக்கரி தான் வேலை. வேலையே பேக்கரியில தான், அதனாலதான் கொலஸ்ட்ரால் சொல்றீங்க. அப்ப வீட்ல இருக்கிறவங்களுக்கு வீட்ல இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, வேலைக்கு போறவங்க அங்க அவங்களுக்காக கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. ஓகேவா? கொலஸ்ட்ரால் எதனால வந்துச்சு, அது எப்படி சரி பண்ணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, ஆனா நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருந்தா. ஓகேங்களா? சரி. இப்ப பாருங்க, இவங்க மீனா ராஜ்குமார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்ப நீங்க இங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் வந்த பீப்புள் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் கனெக்ட் ஆன பீப்புள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு கார்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கார்டுல யாருக்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாரு, ரெட் கலர் மார்க் பண்ணிருக்காங்கன்னு பாரு. அந்த மார்க் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் யாருக்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அந்த ரவுண்டு தான். இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாட் பாக்ஸ்ல கூட ஹார்ட் ப்ராப்ளம் சொல்றீங்க, இப்ப கொலஸ்ட்ரால் சொல்றாங்க, இங்க மெடிசன் எதுவும் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி இவங்க எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இங்க பேசுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு மெடிசன் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த ரவுண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதை அப்படியே விட்டுட்டோம்னா, அந்த பேராமீட்டர் சரி பண்ணலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, இங்க வந்ததுனால அவங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு நீங்க வேணா கேளுங்க. சொல்லுங்கம்மா உங்க எக்ஸ்பீரியன்ஸ். குட் மார்னிங் மேம். என் பேரு மீனா ராஜ்குமார். வயசு வந்து 38 மேம். நானும் கோயம்புத்தூர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷமா சுகர் ப்ராப்ளம் இருந்தது மேம். 18 வருஷமா தைராய்டு பிரச்சனை இருந்தது. 6 மாசமாவே நெஞ்சு வலி வலிச்சுட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். டாக்டர்கிட்ட போனதுக்கு டாக்டர் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன்ல 3 இடத்துல பிளாக் இருக்கு, நம்ம ஆபரேஷன் பண்ணணும், ஆனா வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால ஆபரேஷன் பண்ணினா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, சுகரும் ஹை லெவல்ல இருக்கு, அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணி நீ வந்து ஒரு 10 கிலோ வெயிட் குறைச்சிட்டு வந்துரு, அது வரைக்கும் நான் 3 மாசம் டைம் கொடுக்குறேன், மாத்திரை மட்டும் சாப்பிட்டுரு, எதுவும் மேஜரா ப்ராப்ளம் வராம மாத்திரை சாப்பிட்டுட்டு மட்டும் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க மேம். நான் வெயிட் குறைக்கிறக்கா இங்க சென்டருக்கு வந்தேன். சாரு நீங்களும் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண மேம். ஃபாலோ பண்ணதுல ஒரு மாசத்துல எனக்கு வந்து 5 கிலோ வெயிட் குறைஞ்சது. வெயிட் குறைஞ்சதுன்னா நான் போய் சுகர் டெஸ்ட் எடுத்தேன். சுகர் டெஸ்ட்ல வந்து 280 இருந்த சுகர் 140 வந்திருந்தது. 3 மாசம் ஆயிடுச்சு. நான் ஃபாலோ பண்ணிட்டு 3 மாசம் சென்று மறுபடியும் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன் பண்ணையில டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கேன் பண்ணையில இதுவும் தைராய்டுக்கும் சுகருக்கும் சேர்த்து எழுதி கொடுத்தாங்க. ஏன்னா 3 மாசம் ஆபரேஷன் பண்ண சொல்லணும்னாங்க. அதனால 3 டெஸ்ட் எடுத்து போய் டாக்டர்கிட்ட காமிச்சோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, சுகர் வந்து 90க்கு வந்திருக்கு, நம்ம வந்து சுகர் டேப்லெட் போட வேண்டாம், தைராய்டு வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஸ்கேன்ல பார்த்ததுல 2 இடத்துல பிளாக் ரிமூவ் ஆயிடுச்சு மேம். ஒரு இடத்துல மட்டும் லைட்டா இருந்தது. டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு 25 நாள் சென்று நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லா டேப்லெட் பண்ணிட்டு 2 டேப்லெட் மட்டும் கொடுத்துருந்தாங்க மேம். அப்புறம் 25 நாள் சென்று திரும்பவும் நாங்க போய் ஸ்கேன் பண்ணோம். ஸ்கேன்ல அந்த பிளாக்கும் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகர் டேப்லெட், தைராய்டு டேப்லெட், நெஞ்சு வலிக்கான பிரச்சனைக்கு எல்லா டேப்லெட்டையும் நிப்பாட்டி கொடுத்துட்டாங்க மேம். நான் எதுக்குமே இப்ப டேப்லெட் எடுத்துக்கல. ஆனா சொன்னாங்க 3 மாசம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். டெஸ்ட் பண்ணதுல இன்ன வரைக்கும் நான் நார்மலா தான் மேம் இருக்கேன். பாருங்க, 5 வருஷம் சுகர் சொல்றாங்க, 15 வருஷம் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணும் டாக்டர் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிளாக் ஆயிடுச்சு, ஆன்ஜியோ பண்ணும், 4 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு வாங்க, ஆனா கூடவே சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்ன இடத்துல அவங்க வந்து 10 கிலோ வெயிட் லாஸ் பண்றதுக்கு தான் வந்தாங்க. இங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்களோட எக்ஸஸ் வெயிட்டையும் ஃபேட்டையும் கம்மி பண்ற ப்ராசஸ்ல அதே டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சுகரோட டேப்லெட் நிறுத்தி கொடுத்துருக்காங்க, ஆபரேஷன் வேண்டாம் சொல்றாங்க, தைராய்டு டேப்லெட்டை நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், இங்க மெடிசன் எதுவும் கொடுக்கல. அவங்க பாருங்க அவங்களோட வெயிட்டையும் பாடி ஃபேட்டையும் இங்க கம்மி பண்ணிருக்காங்க. அது எப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனால தான் டாக்டர் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு 10 கிலோ வெயிட்ட கம்மி பண்ணி போய் ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்தவர், கூட வந்தவர். நீங்க எவ்வளவு கிலோ கம்மி பண்ணிருக்கீங்க ராஜ்குமார்? 19 கிலோ கம்மி பண்ணி அவரும் அவரோட ஐடியல் பேராமீட்டர் ரீச் பண்ணிட்டு 4 லட்சம் கேட்டாங்கல்ல, கையில வச்சிருந்தீங்களா? பாருங்க, நீங்க வந்து நேத்திக்கு இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க தான் திடீர்னு ஹாஸ்பிட்டல் விசிட் ஆகுது. அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட டைம் இல்ல பணம் இல்லன்னு சொல்ல முடியாது. உடம்பு நல்லா இருக்கிறப்பவே நல்லா இருக்கிற விஷயங்களை பாத்துக்கணும். இப்ப பாருங்க, இப்ப ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பி. இன்னும் எவ்வளவு கிலோ கம்மி பண்ணும் மீனா? நான் 6 கிலோ இருக்கு மேம். இன்னும் 6 கிலோ இருக்கு. நீங்க நினைச்சு இப்ப டோட்டலா எவ்வளவு கம்மி பண்ணிருக்கீங்க? 32 மேம். 32 கிலோ முடிச்சிட்டாங்க. 6 கிலோ ஈஸி தானே. ஆனா 6 கிலோ கம்மி பண்ணி ஐடியல் பேராமீட்டருக்கு வந்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஐடியல் வெயிட். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். இப்ப நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ, இப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்குங்கிறது இப்ப அட் பிரசன்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, உங்க கையில ஒரு கார்டு கொடுத்தாங்களா, அந்த கார்டை கையில எடுத்துக்கோ. யாரெல்லாம் உங்க கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க
வெயிட் அப்படிங்கிற இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. யாருக்கெல்லாம் வெயிட்ங்கிற இடத்துல ரவுண்ட் பண்ணிருக்காங்களோ நீங்க அதை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்க தெரியணும். ஏங்க ரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடியல் வெயிட்ல இல்லைன்னு அர்த்தம், கரெக்ட் வெயிட் இல்லைன்னு அர்த்தம். எப்படிங்க கரெக்ட் வெயிட் நான் எவ்வளவு இருக்கணும், இந்த வயசுக்கு எவ்வளவு வெயிட்டுங்க இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வயசுக்கும் வெயிட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம எவ்வளவு ஹைட் இருக்கோமோ அதுக்கு தகுந்த வெயிட் தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஹைட் வந்து இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு சென்டிமீட்டர்ல போட்டிருப்பாங்க 160 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர், 170 சென்டிமீட்டர் சொல்லி உங்களுக்கு சென்டிமீட்டர்ல ஹைட் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து 100 மைனஸ் பண்ணிக்கோ. 100 மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற டபுள் டிஜிட். இப்ப எக்ஸாம்பிள் 160 கிலோ 60 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா 60 கிலோ தான் இருக்கணும். இல்லைங்க நான் 150 சென்டிமீட்டர் தான் இருக்கேன்னா 50 கிலோ தான் இருக்கணும். 5-10 கிலோ அதிகமா இருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் பண்ணி கையில கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி நீங்க எக்ஸஸா இருக்கீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க கம்மியா இருக்கங்க, அந்த வெயிட் ஹைட்டை விட கம்மியா இருக்க, அப்ப வந்து அண்டர் வெயிட், அதுக்கும் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கரெக்ட் வெயிட்டுக்கு நீங்க வரணும். இப்ப நீங்க எவ்வளவு கிலோ இருக்கீங்கன்னு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 88 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். 88 கிலோங்கிறது உங்க ஹோல் பாடியோட டோட்டல் வெயிட். போன்ஸ், மசில்ஸ், ஃபேட் சொல்லுவாங்க. எலும்பு, தசை, கொழுப்பு, இது மூணும் சேர்ந்ததுதான் இப்ப நீங்க இருக்கிற வெயிட். இந்த மூணு இப்ப நான் சொன்னல, இந்த மூணுல கொழுப்போட சதவிகிதம் சரியா இருக்கணும். இப்ப கொலஸ்ட்ரால் டைப் பண்ணிருக்கீங்க, என்னங்க அர்த்தம்? இப்ப பாருங்களேன், உங்க பாடி ஃபேட் வந்துட்டு ரவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா 10ல இருந்து 20க்குள்ள இருக்கணும் மென்னுக்கு, 20ல இருந்து 30க்குள்ள இருக்கணும் லேடிஸ். இல்லைங்க அதிகமா இருக்கு ரவுண்ட் பண்ணிருக்காங்க, இது மஞ்சள் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் கிடையாது இங்க செக் பண்ணது. இந்த மஞ்சள் கொழுப்பு பிளட்ல கலந்துருச்சுன்னா அது பேர் கொலஸ்ட்ரால். இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்க உடம்பெல்லாம் கொழுப்பு கட்டி வந்துரும், உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பால் வந்துரும். நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஃபேட் பால் வந்துருச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ் மேல எல்லாம் படிஞ்சிடும். ஆர்கன்ஸ் மேல படியும்னா உங்களுக்கு சொல்லணும்னா அந்த ஃபேட்டி லிவர் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஃபேட் மேல யார் கொண்டு போயிட்டு லிவர் மேல யார் கொண்டு போய் ஃபேட் வச்சு எக்ஸஸ் ஆக உங்க பாடியில இருக்கிற ஃபேட்டோட லெவல் அதிகமாக அது ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கன்ஸ்ல படிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க லேடிஸ் இருக்கீங்க, மென் இருக்கீங்க, இந்த ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா சொல்லணும்னா உங்களுக்கு டபுள் சின் வரது, கை கீழே லூசா இருக்கிறது, அடிவயிறு, டைஸ் இங்க எல்லாம் போயிட்டு படிய ஆரம்பிச்சிடும், அன்ஷேப்புக்கு பாடி போயிடும். இந்த மஞ்சள் கொழுப்பு வந்து டேஞ்சரானா 200% டேஞ்சர். ஏன்னா நம்ம ஹார்ட்டுக்கு போற பிளட் பைப் இப்படி இருக்கும். நம்ம அந்த ஃபேட்டோட அளவு வந்து அதிகமாக அந்த வே கம்மியாயிட்டே இருக்கும். இப்ப மீனா சொன்னாங்களா பிளாக் இருந்தது ஆபரேஷன் பண்ணிக்க சொன்னாங்கன்னு. பிளாக்னா என்ன உங்களுக்கு பிக்சரா காட்டுறேன் பாருங்க. உங்க கையில கொடுத்துருக்கிற அந்த கார்ட்ல இருக்கிற எல்லோ ஃபேட் அதிகமா இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும் உங்க பாடியில. பாருங்க பிளட் போற வே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அது பேரு பிளாக். அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் மேல எல்லாம் ஃபுல்லா படிய ஆரம்பிச்சு பாருங்க, கைக்கு கீழே அடிவயிறு, டைஸ், அந்த காலோட ஷேப்பே மாறிடுங்க, வாக்கிங் ஸ்டைலே மாறிடும் ஃபேட் அதிகமான. இதுதான் காரணம். இந்த மஞ்சள் கொழுப்பு வந்து டேஞ்சருங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதை வந்து சரி பண்ணிக்க முடியுமான்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். இப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டீங்கல்ல, மெடிசன் தான் எதுவும் இங்க கொடுக்க போறது கிடையாது. உங்க சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல இதை சரி பண்றதை வந்து சொல்லி கொடுக்கும். அது சரியாகிற ப்ராசஸ்ல தான் அவங்களோட ப்ராப்ளம் வெளியே வந்துச்சுங்கிறத அவங்க சொல்றாங்க. உங்களுக்கும் அப்படிதான். நெக்ஸ்ட் பிஎம்ஐன்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் போட்டிருக்காங்கல்ல, பிஎம்ஐ 19ல இருந்து 23க்குள்ள இருக்கணும். இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் ஒருத்தருக்கு ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்ச ட்ரெஸ்ங்கிறத விட பிடிச்ச சைஸ் வந்து யூஸ், ஸ்லிம் ஃபிட் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா போடணும். இல்லைங்க நான் எல் சைஸ் போடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு XXL போடுறேன், XXL போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட பிஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடும், சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். கூடவே நிறைய வியாதிகளும் வருங்க. இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் எல்லாம் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மெடிசன் எல்லாம் சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தமானா கிடையாது. இப்ப கொடுத்த அந்த கார்டுல உங்களுக்கு வட்டங்கள் போட்டுருந்தா ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுன்னு சொல்லி என் கோச் அடிக்கடி சொல்லுவார். உடம்பு பேசுமா, எப்படிங்க பேசும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் பேசுற மாதிரி நம்ம பேசுறோம்ல அந்த மாதிரி பேசாது, வலிகளா பேசும். ப்ளீஸ் என்னால முடியல, என்ன கவனின்னு கன்சிக்யூட்டிவா உடம்பு சொல்லுன்னு சொல்லுவார். யார் ஒருத்தர் வந்து உடல் பேசுற மொழியை சரியா கவனிக்காம நம்ம விடுறோமோ நிறைய வந்து டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். உடம்பு பேசுமா, எப்படி பேசும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில ஃபர்ஸ்ட் நேரத்துல எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சாலும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல் டேல எப்படா போய் உட்காரலாம் படுக்கலாம்னு தோணுச்சுனாலே ஒரு சோஃபா சேரை வந்து தேடுது உடம்புனாலே ஆரோக்கியமா இல்லைன்னு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலை வலிக்குதுங்க, தலை மயக்கம் வருதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாருங்க ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி இருக்கும், வேகமா நடந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறினா மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபுட் பைப்ல இருந்து மோஷன் டேங்க் வரைக்கும் தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். கேட்டா என்ன சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக்,
அசிடிட்டி, டைஜஷன் ஆகல, யூரின்ல பிரச்சனை, மோஷன்ல பிரச்சனை, பீரியட் ஆகிறதுக்கு டேப்லெட் போடுறாங்க லேடிஸ், பீரியட் நிக்கிறதுக்கும் டேப்லெட் யூஸ் பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சு. மெனோபாஸ் ஆச்சா இல்லையானே பீப்புள் கண்டுபிடிக்க முடியறது இல்லைங்க லேடிஸ்னால. மெனோபாஸ் ஆச்சுன்னு நினைச்சிட்டு லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்கும். ஒண்ணு கேன்சர் கட்டிம்பாங்க, இல்ல யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறமா தான் தெரியும் ஓ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு மோசமாயிட்டு போகுது. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்ம கையில கொடுத்துருக்காங்களா, இப்ப உங்களுக்கு செக் பண்ணாங்களே, இந்த பேராமீட்டர் சரியா இல்லாதது மட்டும். இன்னும் ஒரு சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் கை வலிங்க, கால் வலிங்க, முதுகு வலிங்க, முட்டி வலிங்க, முழங்கால் வலிங்கன்னு வலி சொல்லிட்டே இருப்போம். அதுக்கு காரணமும் உங்க கையில கொடுத்துருக்கிற கார்டுல இருக்கிற அந்த பேராமீட்டர் ஐடியல்ல இல்லாதது. இன்னும் ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது, சிலருக்கு தூக்கமே வரது இல்லைங்க. நைட்டு தூக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிம்மதியா தூங்கி எந்திரிக்கணுங்கிறது ஒரு கனவாவே மாறி, நல்லா தூங்கி காலையில நேரத்துல எந்திரிக்கணும். ஒரு 6 ஹவர்ஸ்ல இருந்து 8 ஹவர்ஸ் வந்து தூக்கம் மஸ்ட். 6 நாள் தொடர்ந்து தூங்கல அப்படின்னா அரை பைத்தியம் ஆயிரும்னு சொல்லி என்னோட மென்டார் அடிக்கடி சொல்லுவார். தூக்கம் வந்து மஸ்ட். ஆனா பகல்ல பாருங்க நல்ல தூக்கம் வரும், நைட்டு தூக்கம் வராது. அப்ப உடம்பு பேசுதுல நம்ம கிட்ட, ப்ளீஸ் என்ன கவனின்னு சொல்லுது. நம்ம அசால்ட்டா கடந்துட்டு போறது. நைட்டு தூக்கம் தானே வரல, மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல டிவி பாத்துக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது. அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைமும் மணியும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். இதோட கண்டினியூஷன் தாங்க. இதுக்கு அப்புறமா தான் நீங்க பாருங்களேன், இப்ப நான் சொன்ன விஷயமெல்லாம் வந்துட்டு இதோட தொடர்ச்சி அடுத்தது வந்து பிபி, சுகர், தைராய்டு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ்குள்ள போயிட்டாங்க. நல்லா தாங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. நல்லா தானே இருந்தாரு. நம்மளுக்கு வந்து இப்ப ஒருத்தர் இறந்தாருல, ஒரு ஆக்டர். அப்ப காரணம் என்னன்னா உடம்பு பேசிட்டு இருந்திருக்கும், கண்டுக்காம விடுறதுதான். நீங்க என்ன தெரியுதோ உங்களுக்கு தெரியலையோ பிரச்சனையே இல்லைங்க. உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த கார்டுல இருக்கிற அந்த வட்டங்கள்ல இருந்து வெளியே வரதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இனிமேல் வர காலத்துல ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம ஆரோக்கியமா இருக்கு. ஆனா நம்ம சாப்பாட்டு பழக்க வழக்கத்துல தான் அது வர முடியும். எப்படி வர முடியும்?